தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் பயனடையும் ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பணம் செலுத்தியும் வீடு ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தன் தலைமையில் கோவை இடையர்பாளையம், வேளாண்டிபாளையம், தடாகம், கணுவாய் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்க ஏழை எளிய மக்களாகிய நாங்கள் விண்ணப்பம் வழங்கினோம். மனுவை ஆய்வு செய்த அதிகாரிகள் தங்களுக்கு வீடுகளை ஒதுக்க அரசு தீர்மானித்துள்ள பணத்தை கட்ட சொல்லி கடிதம் வந்தது. இதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் செல்வபுரம் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தின் பணம் செலுத்தினோம். ஆனால் இதுவரை அதிகாரிகள் எங்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். வாடகை வீடுகளில் வசிக்கும் நாங்கள் வாடகை செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றோம். எனவே உடனடியாக எங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பணம் செலுத்தியும் வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த நிகழ்வின் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லட்சுமி, திவ்யா, சிவா, செல்வராஜ், திரைப்பட நடிகர் ஜான், சரஸ்வதி, விஜயா, பால்ராஜ், கண் பார்வையற்றவர் புவனேஸ்வரி, ஜெயந்தி, விஜயலட்சுமி, சமூக ஆர்வலர் சுடலைமுத்து, காவலாளி நடராஜ், மருத்துவர் கே. தமிழழகன், செல்வபுரம் திமுக அறிவழகன், வழக்கறிஞர் பிரியா, தெய்வானை மற்றும் பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் குடிசை மாற்று வாரிய தலைவர் அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் ஊனமுற்றோர், வியாதி உள்ளவர்களுக்கு மனு கொடுத்திருந்தோம். ஒரு 6 பேர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவினை பரிசீலனை செய்து இவர்களுக்கு பெரியநாயக்கம்பாளையத்தில் 6 பேருக்கும் கீழ்த்தளத்தில் வீடு கொடுக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். இதோ உத்தரவு உள்ளது. மேல்படி உத்தரவுடைய நகல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் முறையாக ஜேக்கப் என்ப இன்ஜினியரை பார்த்து செல்வபுரத்தில் முறையிட்டோம். நான் தர முடியாது, நீ செய்யதை செய், கலெக்டர் உத்தரவு போட்டால் என்ன, யார் போட்டால் என்ன, அப்படி என்று எங்களுக்கு தர முடியாதுன்னு மறுத்து விட்டார். ஆகவே இந்த ஜேக்கப் பொறியாளர் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கலெக்டர் உத்தரவுப்படி எங்களுக்கு கீழ்த்தளத்தில் வீடு வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.